வெற்றி என்பது அப்படியே நிலையை தக்க வைத்துக் கொள்வதில்லை. நாம் வெற்றியை ஒரு வறுமையால் அதை தடுக்க முடியாது என்பது ஒரு ஜப்பானிய பழமொழி. அங்கே டொயோட்டா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் புஜியோ, அவன் கிட்டத்தட்ட ஒரு 800 மிகப்பெரிய மில்லியன் டாலர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை ஆண்டோனியோவில் அவன் ஆரம்பிப்பதற்கு முயற்சி எடுத்தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஹெய்சான். ஹெய்சான் என்று சொன்னால் கீப்பிங் ஃபார்வர்ட், தொடர்ந்து முன்னேற்றம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாரும் தெரியும், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நாகசாகி ஹிரோஷிமாவில் குண்டு போட்டு ஜப்பானியர்னாலே இமேஜ் கீழே இருந்த இடத்த எல்லா பொருள்களும் அந்த நேரத்தில் ஜப்பானிய பொருட்களை வாங்க மறுத்த நேரத்தில் இன்றைக்கி எந்த கார் எடுத்தாலும் சரி, எந்த விதமான சோனி பிராண்டில் இருந்து டொயோட்டா காரில் இருந்து இன்றைக்கி டாப் மோஸ்ட் எல்லா பிராண்டுமே இன்றைக்கி ஜப்பானியர்கள் முன்னணியிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஹெய்சான், தொடர்ந்து முன்னேறு, முன்னேற்பாடு என்ற அந்த வாசகத்தை அவர்கள் வைத்து கொண்டார்கள்.